ஹலோ எவ்ரிஒன் வெல்கம் பேக் டு டேஃப் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நியூஸ் ஆர்டிகல்ஸ் உடைய டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ், ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஆர்டிக்கல் நம்ம நாசாவுடைய மூன் மிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் வாட் இஸ் இன் ஸ்டேக் ஃபார் இந்தியா, இந்தியாவோட ரோல் என்ன இருக்குது, இந்தியாவுக்கும் ஆர்டிமிஸ் மிஷனுக்கும் ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கா, எல்லாமே தான் நம்ம இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நமக்கு வெட்னஸ்டே நம்ம லோக்கல் டைம் படி பார்த்திங்கன்னா ஈவினிங் 4 ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து நமக்கு யூஎஸ்னுடைய ஃப்ளோரிடாவிலேருந்து மூனுக்கு மிஷனுக்கு கிளம்பியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் த ஃபர்ஸ்ட் க்ரூட் லூனார் ஃப்ளைபை இன் மோர் தென் 50 இயர்ஸ். அதாவது சுமார் ஒரு 50 வருஷம் கழித்து நமக்கு ஒரு மிஷனுக்கு ஹியூமன்ஸை அனுப்புகிறோம் மூனுக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மூனுக்கு போன மிஷன் எது? It's a series of missions actually. What is the name of that mission? Apollo. Yes? Apollo 9, 10, 11 இருக்கா? அண்ட் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் வந்து நிறைய இந்த சீரீஸில் வந்து என்ன நடந்திருக்கும்னா, நமக்கு மூனுக்கு வந்து எடுத்தோடனே ஃபஸ்ட்டு மிஷன்லேயே போய் லேண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஆர்பிட்டில் போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் அதை சுற்றி வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் மூனில் ஆக்சுவலாக லேண்ட் ஆகிருப்பாங்க. அண்ட் அதில் லேண்ட் ஆன ஃபேமஸான பர்சன் தான் யார்? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுது. எஸ், நீல் ஆம்ஸ்ட்ராங் அண்ட் பஸ் ஆல்ட்ரின். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் ஆல்மோஸ்ட் ஒரு 50 இயர்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ தான் இப்போயுமே நமக்கு டிரெக்டாக லேண்ட் பண்ண போகிறதில்ல. இப்போயுமே தே ஆர் கோயிங் டு ஹோவர் அரவுண்ட் த மூன். அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த ஒராயான் ஸ்பேஸ் கிராஃப்ட் இதெல்லாம் தான் பார்க்க போகிறாங்களே தவிர்த்து நோபடி இஸ் கோயிங் டு லேண்ட் ஆன் த மூன் எட். ஓகே, ஸோ இந்த மிஷனுடைய பேர் வந்து ஆர்டிமிஸ் செகண்ட். ஓகே, அப்போ ஆர்டிமிஸ் ஃபர்ஸ்ட்னு ஆல்ரெடி இருந்திருக்கா? அது என்ன அப்போது? ஸோ எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உள்ளே வந்து நமக்கு டீட்டெயில்டாக எந்தெந்த ஆஸ்ட்ரோனாட்ஸ்லாம் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டிமிஸ் 1 அது என்ன நடந்திருக்கும்னா, நமக்கு 2022 லான்ச் பண்ணியிருப்பாங்க. அது வந்து அன்க்ரூட் ஃப்ளைட் டெஸ்டிங்காக லான்ச் பண்ண ஒரு மிஷன் தான். ஆல்மோஸ்ட் ஒரு 25 டேஸ் வந்து அது ஸ்பேஸில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம், அந்த ஒராயன் ஸ்பேஸ் கிராஃப்ட். ஓகே, அண்ட் இது வந்து நமக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் ராக்கெட் சிஸ்டம் எஸ்எல்எஸ் மூலமாக லான்ச் பண்ணியிருப்பாங்க யூஎஸ். ஸோ அதுவுமே நமக்கு வந்து ஃப்ளைட் வந்து டெஸ்டிங் தான். ஒரு நமக்கு நாசா வந்து டெஸ்டிங்காக லான்ச் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண ப்ரிலிமினரி ஆர் பைனியர் ஃப்ளைட் தான் ஆர்டிமிஸ் ஃபர்ஸ்ட். இப்போ ஆர்டிமிஸ் செகண்ட் என்ன? இதில் க்ரூ சென்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது பர்சன்ஸ், ஆனால் ஆஸ்ட்ரோனட்ஸ் ஒரு 4 பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் க்ரூட் மிஷன் ஆஃப் நாசாஸ் ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம். இட் இஸ் செட் டு பி த கிராண்ட் ரீஎன்ட்ரி ஆஃப் ஹியூமன்ஸ் இன் டு டீப் ஸ்பேஸ். அண்ட் மிஷன் டைப் என்ன? A lunar flyby. We are going to explore moon. And unlike Apollo 11, this mission will not land on the moon. So நமக்கு Apollo 11 mission தான் நமக்கு மூனில் ஆக்சுவலி லேண்ட் ஆனது. அதுக்கு முன்னாடியும் we have had Apollo 8, Apollo 10 எல்லாமே. அது எதுவுமே டிரெக்டாக லேண்ட் ஆகலை. ஃபர்ஸ்ட் மிஷன் டிரெக்டாக லேண்ட் ஆனதுன்னா Apollo 11 தான். பட் இப்போ ஆர்டிமிஸ் 2வும் நமக்கு லேண்ட் ஆக போகிறது கிடையாது. They are just going to hover around. Okay, and trajectory பார்த்தீங்கன்னா it is a free written path. The spacecraft will use the moon's gravity to slingshot back to earth, ensuring a safe return even if engines fail. அதாவது மூனில் கிராவிட்டி இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி ஏர்த்துக்கே வந்து திரும்ப வந்துடும் நமக்கு என்ஜின்ஸ், ஈவன் இஃப் அவர் என்ஜின்ஸ் ஃபெயில். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் இருக்கலாம், மூனில் கிராவிட்டி இருக்கான்னு. மூனில் கம்ப்ளீட்டாக கிராவிட்டியே இல்லைன்றது கிடையாது. இப்போ ஏர்த்தோட கிராவிட்டி அளவுக்கு இல்லை. இப்போ வந்து 1/6, அதாவது ஏர்த்தோட கிராவிட்டி 6 இருக்குன்னா அதில் ஒரு பங்கு வந்து மூனோட கிராவிட்டி இருக்கும். அந்த மாதிரி அவ்வளோ வீக்காக இருக்கக்கூடிய கிராவிட்டி. பட் அதனால தான் நமக்கு ஆஸ்ட்ரோனட்ஸ் மூனுக்கு போனால் ஈஸியாக பவுன்ஸ் ஆக முடியுது. கொஞ்சம் ஜம்ப் பண்ணால் கூட ரொம்ப தூரத்துக்கு வந்து ரொம்ப ஹைட் வந்து போக முடியுது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரீ ரிட்டர்ன் பார்த்துன்றப்ப நம்ம ஃபிக்ஸடாக ஒரு பாத்வே ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டு நேச்சுரலாகவே நம்மளுடைய ஏர்த் அட்மாஸ்பியரை வந்து இன்டர்செக்ட் பண்ணி உள்ளே வந்துடும். ஸோ அதனால தான் வந்து இதை வந்து ஈவன் இஃப் என்ஜின்ஸ் ஃபெயில் தே கேன் ரீச் சேஃப்லி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து டியூரேஷன் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 10 days ஃப்ரம் லான்ச் டு ஸ்ப்ளாஷ் டவுன். லான்ச் டீட்டெயில்ஸ் நமக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணது தான் April 1st. அண்ட் யூஸிங் தேர் மோஸ்ட் பவர்ஃபுல் ராக்கெட் சிஸ்டம் எஸ்எல்எஸ், முன்னாடியே சொன்னேன், ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம். ஓகே, ஸோ இதுதான் ஆர்டிமிஸ் 2 உடைய பேக்ரவுண்ட். ஸோ இப்போ எதுக்காக இந்த மிஷன் லான்ச் பண்ணுறோம்? வை திஸ் மிஷன்?
ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சிஸ்டம் வேலிடேஷன். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதுவுமே அகைன் ஒரு டெஸ்டிங் மிஷன் தான். டெஸ்டிங் த ஒராயன் ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம்ஸ். அதாவது லைஃப் சப்போர்ட், நம்ம ஆஸ்ட்ரோனட்ஸ் க்ரூவை சென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய ஏர், வாட்டர், டெம்பரேச்சர் இது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு வேலிடேஷன். அண்ட் தென் டீப் ஸ்பேஸ் ரெக்கார்ட். The crew will travel roughly 10,300 kilometers beyond the moon's far side, reaching the farthest distance humans have ever traveled from earth. Okay, ஸோ டிஸ்டன்ஸ் வந்து மூணுடைய ஃபார் சைட் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ மூணுடைய ஃபார் சைடை தாண்டி ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 கிலோமீட்டர் ப்ளஸ் டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ண போகுது. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ டீப் ஸ்பேஸ் ரெக்கார்ட் அண்ட் ரேடியேஷன் ஸ்டடி. அதாவது நமக்கு டீப் ஸ்பேஸ் போனதுக்கப்புறம் அங்கே உள்ள ரேடியேஷன் ஹியூமன் பாடியில் எந்த அளவுக்கான இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணுது. ஏன்னா நம்ம ஏர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அப்பால் இருப்போம். ஸோ அப்போ வந்து அதை வந்து நம்ம ஹியூமன் பாடி அதை எப்படி எடுத்துக்குது இதெல்லாமே ஸ்டடி பண்ணுறதுக்காக. அண்ட் ஆல்சோ இஸ் அ பிரிட்ஜ் டு ஆர்டெமிஸ் 4. ஆர்டெமிஸ் 4 அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஹியூமன் லேண்டிங் ஃபார் திஸ் செஞ்சுரி. அதாவது நமக்கு 21st செஞ்சுரியில் 2028 இந்த மிஷன் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க நாசா. ஸோ இந்த மிஷனில் ஹியூமன்ஸ் வில் ஆக்சுவலி லேண்ட் ஆன் த மூன். ஓகே, ஸோ இது வந்து ஆர்டெமிஸ் 4. இதுக்கு வந்து நமக்கு ஒரு பிரிட்ஜாகவும் இந்த மிஷன் இருக்குது. ஸோ ஃபர்தராக வி ஆர் கோயிங் டு ஹேவ் ஆர்டெமிஸ் 3 மிஷன் as well. அதில் வந்து இன்னும் ஃபர்தராக டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலி தான் லேண்டிங்க்கு ஆர்டெமிஸ் 4 2028 ஹியூமன்ஸ் வில் ஆக்சுவலி லேண்ட் ஆன் த மிஷன். ஓகே, அண்ட் க்ரூ, இதில் இருக்க க்ரூ மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் டேட்டா. ஸோ ஃபஸ்ட்டு கமாண்டர் பாருங்கள், ஹீ இஸ் ஃப்ரம் நாசா, ரெய்ட் வைஸ்மேன், லீடிங் த ஃபர்ஸ்ட் லூனார் க்ரூ இன் ஓவர் 50 years. ஏன்னா இப்போ தான் நமக்கு அகெயின் ஒரு லூனார் க்ரூ லான்ச்சே பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மிஷனை லீட் பண்ணக்கூடிய கமாண்டர் இவர் தான். அண்ட் தென் பைலட் பார்த்தீங்கன்னா விக்டர் க்ளோவர், அண்ட் ஹீ செட் டு பி த ஃபர்ஸ்ட் பர்சன் ஆஃப் color to travel to the moon. Okay, and also we have a first woman to travel to the moon, that is Christina Koch, mission specialist from NASA. And apart from that we have another non-American person, Jeremy Hansen. Okay, and he's said to be the first Canadian to leave Earth's orbit. Like he's the first non-American person to reach moon. Okay, ஸோ இதில் எவ்வளோ ஃபர்ஸ்ட் இருக்குன்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டேட்டா, யூ கேன் ரிமெம்பர் இட். ஓகே, அண்ட் 2028 நம்ம மிஷன் பிளான் பண்ணுறோம் இல்லையா, ஆக்சுவல் லேண்டிங் ஆன் த மூன், அது வந்து இட் இஸ் கோயிங் டு பி அ உமன். ஸோ ஃபர்ஸ்ட் உமன் டு பி லேண்டிங் ஆன் த மூன். நாசா வந்து ஆர்டெமிஸ் 4 2028 லான்ச் பண்ண போகிறாங்க. ஹியூமன்ஸ் வந்து அப்போ லேண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த லேண்ட் பண்ணக்கூடிய பர்சன் இஸ் கோயிங் டு பி அ உமன். ஓகே, இன்னும் அது யார் என்ன ஏதுன்றதெல்லாம் நமக்கு டீட்டெயில்ஸ் வெளியே வரல, இன்னும் மேபி கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ லெட் அஸ் வெயிட் அண்ட் சி. இட் இஸ் கோயிங் டு பி ஆல் ஹிஸ்டாரிக் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி தான். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்தியா அண்ட் ஆர்டெமிஸ் அக்கார்ட்ஸ். இந்தியாவுக்கு இதில் ஏதாவது ரோல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நம்ம வந்து 2023 ஆர்டெமிஸ் அக்கார்ட்ஸ் சைன் பண்ணியிருக்கோம். யார் கூட? இந்தியா அண்ட் நாசா. ஓகே, யூஎஸ் கூட. கமிட்டிங் டு த பீஸ்ஃபுல், டிரான்ஸ்பரண்ட் அண்ட் சஸ்டைனபிள் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் ஸ்பேஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து மேஜர் கமிட்மெண்ட்டாக இருக்குது அந்த அக்ரிமெண்ட் ஒரு அக்கார்ட்ஸ் படி. அண்ட் இஸ்ரோ நாசா சினர்ஜி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு நாலேஜ் ஃப்ரம் ஆர்டெமிஸ் டு எய்ட்ஸ் இந்தியாஸ் ககன்யான். எஸ், நம்ம ககன்யான் மிஷன் வச்சுருக்கோமா, ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஸ்பேஸ் மிஷன் ஃப்ரம் இந்தியா, human space flight, and also we have our own plan for Indian space station. So far நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான் இது பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கான கோல் பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன். ஸோ அதுக்காகவும் இந்த ஆர்டெமிஸ் 2nd மிஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அண்ட் தென் ஃபர்தராக நம்ம இந்தியன்ஸை வந்து நம்ம ஒரு இந்தியன் சிட்டிசனை மூணுக்கு எப்போ அனுப்ப போகிறோம்? When is our vision going to happen? That is said to be happening on 2040. Okay, ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டர் அதுக்கான டார்கெட் இந்தியன் ஆன் த மூன் வந்து 2040 வச்சுருக்காங்க. ஸோ ஆர்டெமிஸ் மிஷனோட நம்ம கொலாபரேட் பண்ணுறதுங்கிறது அந்த டெக்னாலஜிக்கல் ப்ளூ பிரிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஃபர்தராக நம்ம மிஷன் லான்ச் பண்ணும்போது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல இன்சைட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு 2025 நிசார் ப்ராஜெக்ட், அந்த நாசா இஸ்ரோ சேர்ந்து சேட்டலைட் லான்ச் பண்ணோம் இல்லையா, எஸ், அது வந்து
ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இட் இஸ் ஆல்சோ அ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டீப்பனிங் ஸ்பேஸ் ரிலேட்டட் பார்ட்னர்ஷிப். ஓகே, ஸோ நிசார் ப்ராஜெக்ட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்தியாவுடைய ரோல் அப்படிங்கிறது இதில் வந்து கொஞ்சம் லேர்னிங் ஃபேஸில் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆர்டமிஸ் மிஷன் பொறுத்த வரைக்கும். ஃபர்தராக நம்ம மிஷன் ககன்யானுக்கும் சரி இல்லை நம்மளுடைய ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கும் சரி இது வந்து மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் மிஷன். ஸோ வி ஷுட் ஃபாலோ இட் அப். எப்படி வந்து ஒரு அயன் கேப்சூல் ஃபர்தராக பெர்ஃபார்ம் பண்ணுது, 10 days அங்கே இருக்க போகுது. ஸோ வி வில் வெயிட் அண்ட் சி. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் பாருங்கள், hit by West Asia crisis, manufacturing activity slows to 45 months low in March. ஓகே, இது வந்து நமக்கு PMI டேட்டா தான். பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் இது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 இதுக்குமே மெஷர் பண்ணலாம். ஒன்று மேனுஃபேக்சரிங் PMI எப்படி இருக்குது, இன்னொன்று சர்வீசஸ் செக்டர் ரிலேட்டட் PMI எப்படி இருக்குன்னு ரெண்டுமே பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மேனுஃபேக்சரிங் PMI. ஓகே, அண்ட் இது வந்து என்ன சொல்லுது, ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு 45 மாதம் லோ வந்து இந்த மார்ச் மாதம் வந்து சந்திச்சிருக்கு அப்படிங்கிறது தான் நியூஸ். அண்ட் வாட் இஸ் த மேஜர் ரீசன்? அகெயின் வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ். அண்ட் இந்த PMI இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், இங்கே 50, 52, 54, 56, 58, 60 இருக்கா. ஸோ இந்த பேஸ் பாயிண்ட் வந்து 50. ஓகே, 50க்கு மேலே அந்த நம்பர் இருக்குது அப்படின்னா எக்கானமி எக்ஸ்பேண்ட் ஆகுது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் 50க்கு கீழே போகுது அப்படின்னா எக்கானமி கான்ட்ராக்ட் ஆகுது, நல்லா பெர்ஃபார்ம் ஆகலை, ஸ்லோ டவுன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு எல்லாமே எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். ஏப்ரல் 2024 மார்ச் 2025, மார்ச் 2026 வரைக்கும் இந்த கிராஃப் இருக்குது நமக்கு. 59.3, 50 எல்லாமே ஈக்குவல் ஸ்கேல்ஸில் இருக்குது பாருங்கள். 56.9 வரைக்கும் இருக்குது. பட் மார்ச் 2026 53.9 வந்திருக்கு. ஓகே, ஸோ இட்ஸ் த லோவஸ்ட் இன் 45 months. ஸோ மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி அந்தளவுக்கு கான்ட்ராக்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, see dropped sharply to 53.9 from 56.9 in February. Okay, and lowest since June 2022. almost ஒரு 4 years ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவ்வளோ லோவஸ்ட்டாக இப்போ தான் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஓகே, அண்ட் மேஜர் ரீசன் ஃபார் த ஸ்லோ டவுன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் அண்ட் தென் ஸ்டைஃபல் டிமாண்ட். அதாவது நமக்கு டிமாண்ட் வந்து ஸ்லோவாக இருக்குது, ரொம்ப ரொம்ப கம்மியான டிமாண்ட். அண்ட் டிமாண்டுக்கு ஏற்ற அவுட்புட் அப்படிங்கிறதும் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அண்ட் தென் இன்டென்ஸ் காம்படிஷன், heightened market rivalry has forced firms to take a step back in their growth trajectory. Okay, அண்ட் தென் காஸ்ட் ப்ரெஷர் அண்ட் இன்புட் இன்ஃப்ளேஷன். இந்த இன்புட் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரீசனாக இருக்குது. இதுவுமே நம்ம டைம் அண்ட் அகெயின் பார்த்துட்டே தான் இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரீசெண்டாக கூட வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால பிளாஸ்டிக்கோட விலை வந்து அதிகமாக இருக்குது, இல்லை பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் தயார் பண்ணுறதுக்கான அந்த மெட்டீரியல்ஸ், ரா மெட்டீரியல்ஸோடைய ப்ரைஸ் வந்து சர்ஜ் ஆகிருக்கு. அதனால் நமக்கு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த ரைஸ் பேக்ஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இதுக்கப்புறம் நமக்கு ஏசியோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. இப்படியெல்லாம் நம்ம பார்த்தோம் கரெக்டா. ஸோ அந்த இன்புட்டுடைய காஸ்ட், இன்புட் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது என்னது, கிரேட்டஸ்ட் இன்க்ரீஸ் இன் இன்புட் காஸ்ட். ஓகே, இன் லாஸ்ட் 3.5 years அது வந்து இப்போ நடந்துட்டுருக்கு. அது வந்து ரொம்பவே அந்த ப்ரொடியூஸ் பண்ணுறவங்கள அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் அட் த எண்ட் நம்ம கஸ்டமர்ஸான கன்சியூமர்ஸை அதிகமாகவும் அஃபெக்ட் பண்ணும். ஓகே, அண்ட் சிக்னிஃபிகண்ட் ப்ரைஸ் ரைஸ் எங்கெல்லாம் நடந்திருக்கு? எஸ், மெட்டல்ஸ் ஆன அலுமினியம் அண்ட் ஸ்டீல், எனர்ஜி அண்ட் கெமிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூல் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு கெமிக்கல்ஸ், ரா மெட்டீரியல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரப்பர், லெதர், ஃபேப்ரிக், ஜூட், ஆயில், இந்த ப்ரைஸஸ் எல்லாமே ஹைக் ஆகிருக்கு. ஓகே, அண்ட் வார் இம்பேக்ட் ஆன் ஆப்ரேஷன்ஸுங்கிறது சப்ளையர் டிலேஸ் ஃபஸ்ட்டு விஷயம். ஏன்னா நமக்கு லாஜிஸ்டிக்கல் சேலஞ்ச், மிடில் ஈஸ்ட்லேருந்து நமக்கு வர்றதுக்கு அவ்வளோ டெலிவரி டைம் ஆகுது. அப்படியே இருந்தால் லைக் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பன் பண்ணதுக்கே டிலே ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே அதுக்கு இப்போ ரொம்ப கெடுபடியாக இருக்குது கரெக்டாக. ஸோ அது ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் அது நமக்கு வந்து சேர்றதுக்குன்றது அந்த டெலிவரி டைம் அப்படிங்கிறது ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருக்கு. அண்ட் எவிடன்ஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கண்டிஷன்ஸ்லையும் அண்ட் அட் த சேம் டைம் இந்த மாதிரி இன்புட் இன்ஃப்ளேஷன், ப்ரெஷர் அதிகமாகுது, காஸ்ட் அதிகமாகுது அப்படிங்கிறதுலையும் ரொம்பவே அஃபெக்ட் ஆகுறதா கம்பெனிஸ் எல்லாம் அவங்க க்ரோத் பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், இந்தியா லீட்ஸ் 16 நேஷன் மேரிடைம் இனிஷியேட்டிவ். ஓகே, இது வந்து
சாகர் இனிஷியேட்டிவ் தான் இதனுடைய பேக்ரவுண்ட் நியூஸ். ஸோ இப்போ வந்து நமக்கு இந்தியன் ஓஷன் ஷிப் சாகர் வந்து நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபார் வாட்? எஸ், நம்மளுடைய ரீஜனல் மேரிடைம் செக்யூரிட்டி அண்ட் கோஆப்ரேஷனை அகெயின் என்ஷூர் பண்ணுற விதமாக இந்த இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 16 நேஷன்ஸுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஓகே. அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டெக்னாலஜி தான் இதுக்கு வந்து இதை இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பேட்ரோல் வெசல் எதுக்காக? டு என்ஷூர் ரீஜனல் மேரிடைம் செக்யூரிட்டி. ஓகே. ஸோ சாகர் இனிஷியேட்டிவ் அதனுடைய டெஃபினிஷன், சாகர்னாலே நமக்கு என்னது? இட்ஸ் அன் ஆக்ரோனிம். ஸோ அதோடைய எக்ஸ்பேன்ஷன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஃபார் ஆல் இன் த ரீஜன். ஓகே. ஃபர்ஸ்ட் நமக்கு நரேந்திர மோடி நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு 2015 மொரீஷியஸ் விசிட் போயிருந்தப்போ தான் இந்த இனிஷியேட்டிவ் பற்றி ஃபர்ஸ்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதனுடைய மேஜர் ஃபிலாசபி என்னது? இந்தியா வந்து அந்த என்டையர் இந்தியன் ஓஷன் ரீஜனுடைய நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடராக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஃப்ரம் பீயிங் அ பேசிவ் அப்சர்வர் டு பிகமிங் அ நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர். அண்ட் இதில் மேஜர் ஸ்ட்ராட்டஜிக் பில்லர்ஸ் என்னெல்லாம்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கலெக்டிவ் செக்யூரிட்டி. நமக்கு வந்து மேரிடைம் கெப்பாசிட்டிஸ் ஆஃப் நெய்பரிங் லிட்டரல் அண்ட் ஐலண்ட் நேஷன்ஸ் ரெண்டையுமே வந்து நம்ம டேக் கேர் பண்ணுறோம். ஓகே. ஸோ கலெக்டிவ்னு இந்த இடத்துல சொல்கிறது வந்து நம்ம நெய்பரிங் லிட்டரல் ஸ்டேட்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஐலண்ட் நேஷன்ஸ், குட்டி குட்டி நேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மொரீஷியஸாக இருக்கட்டும், இல்லை சாகோஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி இந்தியன் ஓஷன் ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ஐலண்ட் நேஷன்ஸுமே இந்த மாதிரி காமன் த்ரெட்ஸ்னால பாதிக்கப்படுறாங்கல்ல, பைரசியாக இருக்கட்டும், இல்லை நார்கோ ட்ரக் டிராஃபிக்கிங்காக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்க்கு ஓவராலாக கலெக்டிவ் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. அண்ட் தென் எக்கனாமிக் கோஆப்ரேஷன், ப்ரமோட்டிங் த ப்ளூ எக்கானமி. ஸோ ப்ளூ எக்கானமிங்கிறது இந்த இடத்துல எதை சொல்கிறோம்? ஓஷனுடைய ரிசோர்ஸஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது தான். ஓகே. ஸோ அதுதான் ப்ளூ எக்கானமி அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஓஷன் ரிசோர்ஸஸை எப்படி யூஸ் பண்ணுறோம், இன்க்ளூடிங் ஃபிஷரிஸ் அண்ட் சப்சி மினரல்ஸ். ஓகே. நமக்கு நிறைய மினரல்ஸ் வந்து சப்சி லெவலில் ஓஷனில் தான் கிடைக்கிது. ஸோ அந்த மினரல்ஸை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம், அதுக்கான எக்கனாமிக் கோஆப்ரேஷன். அண்ட் தென் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ். இந்தியன் நேவியை ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் அப்படிங்கிறது மாதிரி கொண்டு வரணும். ஃபார் வாட்? ஃபார் HADR அசிஸ்டன்ஸ், ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் இன் த ரீஜன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், இந்தியன் நேவி பக்கத்தில் நமக்கு ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் நமக்கு எந்த கண்ட்ரீஸ் வந்து ஏதாச்சும் ஒரு டிசாஸ்டர் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே ஃபர்ஸ்ட் போய் நிற்கும். ஸோ அதே மாதிரி அதை ப்ரமோட் பண்ணுற விதமாகவும் அந்த ஒரு நேம் கொண்டு வரணும் இந்தியன் நேவிக்கு, ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் அப்படிங்கிறதும் ஒரு மேஜர் pillar. And then transparency. Okay. So ensuring a rules based maritime order, international law, international boundary, maritime boundary, sovereign rights இதெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓகே. அது வந்து டிரான்ஸ்பரன்சி என்ஷூர் பண்ணாதான் நடக்கும். ஸோ டூயிங் தட். ஓகே. தீஸ் ஆர் த கீ ஸ்ட்ராட்டஜிக் பில்லர்ஸ் ஃப்ரம் திஸ் இனிஷியேட்டிவ். அண்ட் இப்போ டிப்ளாய் பண்ணியிருக்கிற ஷிப்போட பேர் என்னது? இந்தியன் ஓஷன் ஷிப் சாகர். அண்ட் இதனுடைய மிஷன் என்னது? இட்ஸ் அன் ஆஃப் ஷோர் பெட்ரோல் வெசல். அந்த ஷாகர் ஷிப்க்கு என்ன வெசல் கொடுத்துருக்காங்க? INS சுனைனா. ஓகே. ஸோ மற்ற கண்ட்ரீஸ் அதெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்கு. 16 ஃபாரின் கண்ட்ரீஸோடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க. அது போக 7 கண்ட்ரீஸோடைய போர்ட் கால்ஸ் வந்து எடுத்துருக்காங்க. ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேசியா, மியான்மர், மால்டிவ்ஸ். இந்த கண்ட்ரீஸ் எல்லாமே நமக்கு இந்தியன் ஓஷன் இன் அண்ட் அரவுண்ட் தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் கூட இந்த மிஷனில் வந்து இருக்குது. ஓகே. So it is showcasing a unified front for regional stability and also data security. Okay, that's all about this one. Next news article parunga, very very important one. It's related to your higher education, GS2, GS3. Okay. Education Ministry notifies NCERT as deemed university. ஓகே. நமக்கு NCERT தெரியும், ஏன்னா நம்ம NCERT படிச்சுட்டு இருக்கோம். கரெக்டாக? ஆஸ் அ UPSC ஆஸ்பிரண்ட் நம்ம படிக்கிறோம். 6th to 10th or 12th வரைக்கும் நம்ம NCERT படிக்கிறோம். ஸோ NCERT பற்றி தெரியாமல் UPSC ஆஸ்பிரண்ட் இருக்கவே முடியாது. NCERTங்கிறது என்னது? நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். ஓகே. ஸோ பேசிக்கலி இது வந்து ஒரு அட்டானமஸ் ஆர்கனைசேஷன். நமக்கு 1961 நம்ம கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு டெக்ஸ்ட் புக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, அதாவது நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் அதை டெவலப் பண்ணுறதும் சரி, நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டெக்ஸ்ட் புக்ஸை வந்து டெவலப் பப்ளிஷ் பண்ணுறதும் சரி, இந்த பாடி தான் ரெஸ்பான்சிபிள். ஓகே. ஸோ
ஸ்கூல் எஜுகேஷன் ரிலேட்டடாக என்ன பாலிசி என்ன ப்ரோக்ராமாக இருக்கட்டும் இதுதான் வந்துட்டு நமக்கு நோடல் ஏஜென்சி அப்படின்னே சொல்லலாம். அண்ட் உங்களுக்கே தெரியும், இப்போ நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நிறையா டைம்ஸ் நீங்கள் க்ராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. சோஷியல் சயின்ஸில் வந்து இந்த சாப்டர் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க, திஸ் சாப்டர் ஹேஸ் பீன் ரிமூவ், திஸ் சாப்டர் ஹேஸ் ஆடட் சர்டன் பாயிண்ட்ஸ், அவுரங்கசீப் பற்றி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, முகல் ரூலர்ஸ் பற்றி பேசியிருக்காங்க, இந்தியன் ரூலர்ஸ் பற்றி இன்க்ளூட் பண்ணல, நிறைய பார்த்துருக்கோம். கரெக்டாக ரீசெண்டாக கூட கரப்ஷன் இன் ஜுடிஷியரி இஷ்யூ ஆச்சா? என்சிஆர்டி வந்து ஜுடிஷியரியில் கரப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க டெக்ஸ்ட் புக்கில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதை ரிமூவ் பண்ண சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே வந்து இட் ஹாஸ் டேக்கன் சுவோ மோட்டோ நோட்டீஸ். எஸ், பார்த்துருக்கோமா? ஸோ நமக்கு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் பொறுத்த வரைக்கும் ரெஸ்பான்சிபிள் ஆர் ஆத்தரைஸ்டு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது இந்த என்சிஆர்டி தான். இப்போது நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இருக்கு இல்லையா, அந்த மினிஸ்ட்ரி என்சிஆர்டிக்கு டீம்டு யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் கொடுத்ததுக்கப்புறம் என்சிஆர்டியில் என்னெல்லாம் சேஞ்ச் ஆக போகுது, என்சிஆர்டிக்கு என்னெல்லாம் வேறு என்னென்னலாம் அத்தாரிட்டி கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நோட்டிஃபிகேஷன் என்ன? என்சிஆர்டி ஹியர் ஆஃப்டர் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் டீம்டு டு பி அ யூனிவர்சிட்டி. ஓகே, என்சிஆர்டி கவுன்சில்னு ஒன்று இருக்குது. அது போக என்சிஆர்டிக்கு 6 ரீஜனல் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ சப்போஸ் நமக்கு என்சிஆர்டியில் வந்து நம்ம ஏதாவது படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்த ரீஜனல் இன்ஸ்டிடியூட்ஸோட அஃபிலியேட் பண்ணாதான் அவங்க வந்து டிகிரி கிடைக்கும். அந்த படிச்சிருக்கிறவங்களுக்கு ஃபர்தராக அவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டும் வாங்க முடியும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ இப்போ இந்த டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் கிடைச்சதுனால என்சிஆர்டியே டிரெக்டாக டிகிரிஸ் வந்து கிராண்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஃபர்தராக கோர்சஸுமே லைக் கண்டக்ட் பண்ணலாம். கோர்சஸுமே அவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணி இந்த மாதிரி என்சிஆர்டியில் இவ்வளோ கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கோர்சஸுமே ஆஃபர் பண்ணலாம். ஓகே, ஸோ கோர்சஸும் ஆஃபர் பண்ணலாம், டிகிரிஸும் கிராண்ட் பண்ணலாம். யூஜி, பிஜி, டாக்டரல் எல்லாமே வந்து தே கேன் டூ ஆன் தேர் ஓன். இதுக்கு முன்னாடி அவங்க கோர்சஸ்னாலும் சரி இல்லை டிகிரிஸ் வேணும் அப்படின்னாலுமே ஏதாவது ஒரு ஸ்டேட் இன்ஸ்டிடியூட்டோ இல்லை ஒரு யூனிவர்சிட்டியோடையோ டைப் வச்சுக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. பட் இனிமேல் அது தேவை கிடையாது. ஓகே, அண்ட் நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனே வந்து என்ன சொல்லிடுச்சு, பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், இன்னோவேட்டிவ் அகடமிக் ஏரியாஸை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு என்சிஆர்டிக்கு ஒரு அட்வைசரியும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் இட் ஃபர்தர் அலவ்ஸ் ஃபார் செட்டிங் அப் ஆஃப் கேம்பஸ் ஆர் ஆஃப் ஷோர் கேம்பஸ். இனிமேல் நமக்கு தனியாக என்சிஆர்டி யூனிவர்சிட்டிஸுமே நம்ம பார்க்கலாம். ஓகே, அண்ட் திஸ் கம்ஸ் அண்டர் யூஜிசி நார்ம்ஸ் ஒன்லி. ஓகே, யூஜிசி தானே நமக்கு ரெகுலேட்டரி பாடி. ஸோ யூஜிசி கீழே இது வந்துடும். அண்ட் காம்ப்ளையன்ஸ் அண்ட் க்ரோத் மேண்டேட்ஸில் என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கமர்ஷியல் நேச்சர். இந்த கவுன்சில் வந்து எந்த விதமான கமர்ஷியல் இதுலேயோ இல்லை ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் ஆக்டிவிட்டிலேயோ வந்து ஈடுபடக்கூடாது. ஓகே, இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட். அண்ட் தென் யூஜிசியோட நார்ம்ஸ், முன்னாடி சொன்ன மாதிரி யூஜிசியோட நார்ம்ஸ் அண்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஆஃப் 2020 இது ரெண்டுக்குமே கம்ப்ளை பண்ணுற விதமாக தான் என்சிஆர்டி ஆஃபர் பண்ண போகிற கோர்சஸ் வந்து இருக்கணும். அண்ட் மோஸ்ட்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா பிஏ, பிஎட், எம்ஏ, எம்எட், தென் பிஎஸ்சி இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. தென் அலாங் வித் டாக்டரல் ப்ரோக்ராம்ஸ். ஓகே, அதே மாதிரி மற்ற டிகிரிஸ் வந்து நமக்கு மோஸ்ட்லி இந்த ஹியூமனிட்டிஸ் பேஸ்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது, சயின்ஸ் பேஸ்டும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அண்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் அக்ரெடிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு அகெயின் ரேட்டிங் என்சிஆர்டி ஆஃபர் பண்ண போகிற கோர்சஸை வந்து ரேட் பண்ணுறதுக்கு வி ஹாவ் நேஷ்னல் போர்ட் ஆஃப் அக்ரெடிட்டேஷன். அந்த இன்ஸ்டிடியூஷனல் கிரேடிங், அந்த இன்ஸ்டிடியூட்டையே ரேட் பண்ணுறதுக்கு வி ஹாவ் NAAC, நேஷ்னல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரெடிட்டேஷன் கவுன்சில். ஓகே, ஸோ அது ரெண்டுமே ஆஸ் யூஷுவல் இதுலேயும் நமக்கு அப்ளை ஆகும். என்சிஆர்டி ஆஃபர் பண்ண போகிற அகடமிக் ப்ரோக்ராம்ஸை நேஷ்னல் போர்ட் ஆஃப் அக்ரெடிட்டேஷன் ரேட்டிங் பண்ணுவாங்க. வேறஸ் இன்ஸ்டிடியூஷனல் கிரேடிங் வந்துட்டு நமக்கு NAAC பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ் ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. SC கால்ஸ் சாண்ட் மைனிங் மாஃபியா த மாடர்ன் dacoits ஆஃப் சம்பல். ஸோ இந்த இஷ்யூ வந்து ரொம்பவே ப்ரொலாங்டாக இருக்குது. நம்ம ஜாகிரஃபிலேயே சம்பல் ரிவர் பற்றியும் அந்த சம்பல் ரீஜன் பற்றியும் நம்ம படிச்சிருக்கோமா? எஸ், பேட்லேண்ட் டொப்போகிராஃபிக் எக்ஸாம்பிளாகவே நம்ம என்ன தான் படிச்சிருக்கோம்? சம்பல் ரீஜன் தான் படிச்சிருப்போம். எஸ், பேட்லேண்ட் டொப்போகிராஃபி என்ன இருக்கும் அங்கே? ராவன்ஸ் அண்ட் கலீஸ். ஜியாகிரஃபி கவர் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சம்பல்னு நான் சொல்லவுமே இதுதான் தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக? டியூ டு சிவியர் சாயில் எரோஷன் அந்த லேண்ட்ஸ்கேப்பே பார்த்தீங்கன்னா நம்ம இட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் ராவன்ஸ். சம்பல் ராவன்ஸ்ன்ற பேர் தான் நம்ம சொல்லுவோம். கரெக்டாக?
ஸோ அந்த மொத்த சம்பல் ரீஜன்மே known for its badland topography and it is also affected by what? Sand mining. ஓகே, அந்த ஆற்று மணல் எடுப்பாங்க இல்லையா, அந்த தொல்லைன்றது லிட்ரலி அந்த ரீஜனையே சாப்பிட்ருச்சுன்னு தான் சொல்லணும். ஓகே, ஸோ லெட் அஸ் see about the சம்பல் ரிவர் அண்ட் த இஷ்யூ இன் பர்டிகுலர். ஓகே, நியூஸ் வந்து என்னன்றதையும் நம்ம பார்க்கலாம். பிஃபோர் தட், சம்பல் ரிவர் லைஃப் லைன் அண்ட் எக்கலாஜிக்கல் ஹேவன். ஓகே, ஸோ அதனுடைய ஜாகிரபிக்கல் ப்ரொஃபைல் பாருங்கள். இட் ஒரிஜினேட்ஸ் இன் த விந்தியா ரேஞ்ச், ஜனப் ஆஃப் ஹில்ஸ் நியர் மோஹவ், மத்திய பிரதேஷில் ஒரிஜினேட் ஆகுது. அண்ட் இட் ஃப்ளோஸ் நார்த் ஈஸ்ட் த்ரூ மத்திய பிரதேஷ், briefly through Rajasthan and then forms the boundary between Rajasthan and Madhya Pradesh before joining the Yamuna river in Uttar Pradesh. ஸோ மொத்தமாகவே நமக்கு நார்த் வெஸ்ட் அந்த சைடு வந்துடும். ஓகே, எஸ், நமக்கு இந்த சைடு ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், அப்படியே இந்த பக்கம் நமக்கு உத்தரப்பிரதேஷ்க்கு ரீச் ஆகுறது. ஓகே, யமுனா ரிவரை ஜாயின் பண்ணுது. அண்ட் இது வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் ஃபேமஸ் ராவின்ஸ், பேட்லேண்ட்ஸ். ஓகே, அண்ட் இட் இஸ் கிரியேட்டட் பை வாட்? சென்ச்சுரிஸ் ஆஃப் சாயில் இரோஷன். ஓகே, அண்ட் எக்கலாஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வி ஹாவ் ஒன் மேஜர் ஆர் கிரிட்டிக்கல் சாங்சுரி ஆஃப் நேஷ்னல் சம்பல் கரியல் சாங்சுரி. ஓகே, கரியல் என்னது உங்களுக்கு? crocodile. ஓகே, ஸோ அண்ட் இட் இஸ் ஆல்சோ கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். அதனுடைய ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். அண்ட் இந்த நேஷனல் சம்பல் கரியல் சாங்சுரி பார்த்தீங்கன்னா எம்பி, ராஜஸ்தான் அண்ட் யூபி மூணுமே இட்ஸ் அ ட்ரை ஸ்டேட் ப்ரொடெக்டட் ஏரியா. அங்கெல்லாம் தானே இந்த ரிவரும் ஃப்ளோ ஆகுது. எஸ், எம்பி, ராஜஸ்தான், யூபி. அதே மாதிரி தான் அந்த கரியல் சாங்சுரியும் இந்த 3 ஸ்டேட்டையும் கவர் பண்ணி தான் வருது. ஓகே, அண்ட் yes, it is a long snouted crocodile, that is fine. Okay, and also we have what? One of the cleanest rivers in India. It hosts the endangered Ganges or Gangetic river dolphin. Okay, இது வந்து நமக்கு fresh water turtle and also we have mugger crocodile. Crocodile we have gharial and also mugger crocodile. And இந்த நியூஸ்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க? it is a low-tick ecosystem. low-tick ecosystem அப்படின்னா flowing water ecosystem அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த ரிவர் பெட் சாண்ட் ரிமூவலுக்கு இட் இஸ் ஹைலி சென்சிட்டிவ். அதனால தான் வந்துட்டு நமக்கு அந்த கரியல்ஸாக இருக்கட்டும், லைக் crocodiles-ஆ இருக்கட்டும், இல்லை டர்ட்டில்ஸாக இருக்கட்டும், அதுக்கெலாம் வந்து ஒரு நெஸ்டிங் கிரவுண்டாக இது வந்து இருக்குது. ஸோ இப்போ என்ன இஷ்யூ? எஸ், என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்பல் ரிவரில் சாண்ட் மைனிங்கிறது கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்களாகவே நடந்துகிட்ருக்கு. ஓகே, அண்ட் இன்ஃபேக்ட் நமக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், இல்லை எஸ்டிஎம், டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்ஸ், கலெக்டர்ஸ் தான் அவங்களா இருக்கட்டும், யாராலையுமே அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், யாராலையுமே அந்த மைனிங் மாஃபியாவை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஓகே, அண்ட் சுப்ரீம் கோர்ட்டோட கமெண்ட் என்னன்னு பாருங்கள். Yes, they are recognized, they are called as modern dacoits of Chambal. Literally, என்ன சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டே? they have better weapons than the police. அவங்க வழியில் யார் வந்தாலும் அவங்க கொல்றாங்களாம். ஓகே, அண்ட் இது வரைக்கும் அந்த நடவடிக்கை எடுத்த அந்த எஸ்டிஎம்ஸாக இருக்கட்டும், இல்லை போலீஸாக இருக்கட்டும், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், இந்த மைனிங் மாஃபியா பாரபட்சமே பார்க்காம இந்த மாஃபியா வந்து கொண்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப சேடனிங் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க? எங்களால் ப்ரொடெக்ட் பண்ண முடியலை அப்படின்னு மத்திய பிரதேஷ் போய் சொல்லுது. ஸோ அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சுப்ரீம் கோர்ட்டை என்ன சொல்கிறாங்க? என்ன இது ஒரு சேட் ஸ்டேட் ஆஃப் இஷ்யூ, சேட் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் வி ஆர் ஃபேஸிங். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு மாஃபியாவை கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னு வந்து சொல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தான் கவர்மெண்ட் ரீசெண்டாக நமக்கு நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த சம்பல் ரீஜனை சுற்றி ஒரு 700+ ஏக்கரை வந்துட்டு ப்ரொடெக்டட் ஏரியாவிலேருந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கோர்ட் ஆர்டரை வந்துட்டு நமக்கு ஸ்டே பண்ணி தான் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ அந்த இஷ்யூனால தான் இப்போ நமக்கு சம்பல் ரீஜன் பற்றி நியூஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப சீரியஸான இஷ்யூ. இட்ஸ் அவர் என்விரான்மெண்டல் ரிசோர்ஸ், நேச்சுரல்ஸ் ரிசோர்ஸ். பட் நம்ம இதை வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம், எந்த அளவுக்கு இது வந்து டீக்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம கண் எதிர்க்க பார்க்குறோம். கவர்மெண்ட்னாலே அதில் வந்து நடவடிக்கை எடுக்க முடியல அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சேட் ஸ்டேட். ஓகே, அண்ட் இது ரிலேட்டடாக நம்ம எடிட்டோரியல்ஸ் ஃபர்தராக வரும். ஸோ we will read about it also. ஓகே, ஸோ as of now that's all about this news article. சம்பல் ரிவர் லொக்கேஷன், அது எந்தெந்த ஸ்டேட்ஸில் இருக்குது, தென் அபவுட் நேஷனல் சம்பல் கரியல் சாங்சுரி, இதை பற்றிலாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் ஹிட்ஸ் ஹீலியம் சப்ளைஸ். ஓகே, திஸ் இஸ் another hit for our economy. ஓகே, ஹீலியம்
ஹீலியம்ன்றது நமக்கு எதுக்கெல்லாம் தேவை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீலியமும் நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரணும். என்னடா அது வெஸ்ட் ஏஷியானால நமக்கு எல்லாமே வந்துட்டு அஃபெக்ட் ஆகுதுன்னு தான் பார்த்துட்ருக்கோம். அப்போ நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லையா அப்படின்னு கேட்டால் லிட்ரலி அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இந்தியா இஸ் 100% இம்போர்ட் டிபெண்ட் ஃபார் ஹீலியம். ஓகே, 100% நம்ம இம்போர்ட்டாக பண்ணுறோம். மேஜர் இம்போர்ட் சோர்ஸ் எங்கேருந்து தான் வாங்குகிறோம்? கத்தார்கிட்ட இருந்து வாங்குகிறோம். ஓகே ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு 50% ஆஃப் இம்போர்ட்ஸ் வந்து நமக்கு அங்கேருந்து தான் வருது. ஓகே, ஸோ உங்களுக்கே தெரியும் கத்தாருடைய ராஸ் லஃபான் அந்த இண்டஸ்ட்ரியல் சிட்டி அந்த காம்ப்ளெக்ஸை வந்து ரீசெண்டாக மிசைல் அட்டாக் நடந்ததுனால டோட்டலாகவே வந்து சப்ளையே இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த டிஸ்ரப்ஷனால் நமக்கு இன்னொரு அஃபெக்ட் ஆகிற செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகிற மெட்டீரியல் ரா மெட்டீரியல் அப்படின்னா அது ஹீலியம். ஓகே, ஸோ ஹீலியம் இஸ் அ கிரிட்டிக்கல் நான்-ரெனியூவபிள் இனர்ட் கேஸ் தட் இஸ் எசென்ஷியல் ஃபார் மாடர்ன் டெக்னாலஜி அண்ட் ஹெல்த் கேர். ரெண்டுலேயுமே நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது. ஒன்று வந்து மாடர்ன் டெக்னாலஜி, இன்னொன்று வந்து ஹெல்த் கேர். எதுலெல்லாம் அப்ளை ஆகுது, லைக் இதோட ஹீலியமோட அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம அடுத்து பார்க்கலாம். அண்ட் இதனுடைய மேஜர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இட் இஸ் கலர்லெஸ், odorless, non-toxic and primarily used as a supercoolant for advanced equipment. Okay, so colorless, odorless, non-toxic and used as a supercoolant. Okay, supercoolant இந்த இடத்துல நம்ம மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறதுக்கான another major reason. And alternative suppliers, இப்போ இங்கே சப்ளை டிஸ்டர்ப்ட் ஆயிடுச்சு, நம்ம எங்கே வந்து அடுத்த சப்ளையர் தேடுறோம்? எஸ், ரஷ்யா, யூஎஸ், சவுத் ஆஃப்ரிக்கா, டான்சானியா இவங்க கிட்டலாம் நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணி இம்போர்ட் பண்ணுறதுக்கு வி ஆர் ட்ரைங். ஓகே, ஸோ எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் இம்பேக்ட் ஆகிருக்கு? ஹெல்த் கேரில் மேஜராக நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோன்னா லிக்விட் ஹீலியம்மை சூப்பர் கண்டக்டிங் மேக்னெட்ஸை கூல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, சப்போஸ் அதை நம்ம கூலிங் பண்ணலை அப்படின்னா மேக்னெட் கேன் வேப்பரைஸ். ஓகே, ஸோ அந்த ஒரு இஷ்யூ இருக்குது. அண்ட் இட் லீட்ஸ் டு பெர்மனன்ட் டேமேஜ் அண்ட் மல்டி வீக் ஹாஸ்பிட்டல் டவுன் டைம்ஸ். அண்ட் மேஜராக இது எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேனர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து டேமேஜ் ஆச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் டவுன் டைம் அப்படிங்கிறது நமக்கு ஸ்கேன் பண்ணுற பேஸஸே வந்து எமர்ஜென்சி ஆர் ப்ரையாரிட்டி பேஸஸில் ஆயிரும். ஸோ புரியுதா எந்தளவுக்கு ஹெல்த் செக்டர் அஃபெக்ட் ஆகிற ஒரு மேஜரான இஷ்யூ அப்படிங்கிறது? ஹீலியம் இல்லை அப்படின்னா இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனர்ஸ் இமேஜிங் இதெல்லாம் ஒர்க் ஆகலை அப்படின்னா நமக்கு ஸ்கேன் எடுக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது ப்ரையாரிட்டி பேசிஸ் ஒரு எமர்ஜென்சி பேசிஸில் வந்துடும். ஓகே, அது தென் செமிகண்டக்டர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இட் இஸ் யூஸ்ட் இன் சிப் ஃபேப்ஸ். நமக்கு ப்ரிசைஸாக டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணும் மேனுஃபேக்சரிங்கில் டைமில் அப்படிங்கிறதுக்கும் இது வந்து செமிகண்டக்டர்ஸில் அதிகப்படியாக யூஸ் பண்ணுறதுக்கு ஹீலியம் வந்து தேவைப்படுது. அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ் நமக்கு வந்து ஃபைபர் ஆப்டிக்ஸ், இப்போ வந்து ஃபைபர் ஆப்டிக்ஸ் அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம்ல, அதுக்கெல்லாம் மேஜராக வந்து நமக்கு ஹீலியம் தேவை. ஓகே, ஹை ஸ்பீட் நம்ம ஃபைபருக்கு மாற்றிட்டோம்னா நமக்கு வந்து ஹை ஸ்பீட் வி வில் ஹாவ் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன் விதவுட் எனி இன்டரப்ஷன் பார்க்குறோம். பட் வி நீட் ஹீலியம் ஃபார் தேட். ஓகே, அண்ட் அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங் நமக்கு டிஸ்பிளே மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், அண்ட் தென் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதுக்கு, தென் கூலிங் சூப்பர் கண்டக்டிங் மேக்னெட்ஸ் மற்ற, ஏன்னா நமக்கு வந்து சூப்பர் கண்டக்டிங் மேக்னெட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஹெல்த் கேர் செக்டரில் மட்டும் யூஸ் பண்ணுறதில்ல, வேரியஸ் அதர் சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு தேவைப்படும். ஸோ அது எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஓகே, ஸோ எந்தெந்த செக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகுது தெரியுதா? ஹெல்த் கேர் செக்டர், எலக்ட்ரானிக் செக்டர், டெலிகம்யூனிகேஷன் செக்டர், மேனுஃபேக்சரிங் செக்டர் அண்ட் ஆல்சோ சயின்டிஃபிக் ரிசர்ச் ஏரியாஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட்டு மஸ்ட் கெட் ப்ரிஃபரன்ஷியல் ஆக்சஸ் அண்டர் யூஎஸ் ட்ரேட் டீல் அஸ் அக்ரீட். ஸோ உங்களுக்கே தெரியும் நமக்கு யூஎஸ் ட்ரேட் டீல் வந்து இன்னும் பாதியிலே தான் இருக்குது. வி ஜஸ்ட் சைன்ட் அண்ட் இன்டரீம் அக்ரிமெண்ட், ட்ரேட் அக்ரிமெண்ட், கரெக்டாக? ஸோ இப்போ நம்மளுடைய மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஷியல் ஆக்சஸ் கிடைச்சா மட்டும்தான் யூஎஸ் ட்ரேட் டீலை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணுவோம், இல்லைன்னா பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ வாட் இஸ் தட் ப்ரிஃபரன்ஷியல் ஆக்சஸ்? ப்ரிஃபரன்ஷியல் ஆக்சஸ் ரெஃபர்ஸ் டு an agreement where one country grants another a competitive advantage in its market, typically by charging lower or zero tariffs on imported goods compared to the standard rates charged to other nations. நம்ம யூஎஸ் ட்ரேட் டீல் இஷ்யூ, டேரிஃப் இஷ்யூ நடந்தப்போ நிறையவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு 18% வந்து டேரிஃப் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. பட் இதே வந்து பங்களாதேஷ் ஹேஸ் அன் எட்ஜ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். பங்களாதேஷ்க்கு 19% ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ
இதுதான் வந்து ப்ரிஃபரன்ஷியல் ஆக்சஸ்க்கு பெட்டர் எக்ஸாம்பிளாக நான் சொல்லலாம். ஓகே. ஸோ மற்ற கண்ட்ரீஸோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். எனக்கு நீங்கள் வந்து 0 டேரிஃப் கொடுக்கணும், இல்லைனா மற்ற கண்ட்ரீஸ்க்கு கொடுக்குற டேரிஃப் சிஸ்டம் விட எனக்கு கம்மியாக கொடுக்கணும். அதுதான். ஸோ அந்த அட்வான்டேஜ் இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ட்ரேட் டீல் அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம மினிஸ்டரான பியூஷ் கோயல் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த விஷயம் வந்து ரொம்பவே குழப்பமாக தான் இருந்திருக்கு. கரெக்டாக லிபரேஷன் டே அன்னைக்கு, அதாவது லாஸ்ட் இயர் April 2 வந்து இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் டு த யூஎஸ் வந்து 26% அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அகெயின் அது 50% ஹைக் பண்ணியிருப்பாங்க. தென் அகெயின் 25% குறைச்சிருந்தாங்க. தென் அகெயின் 18% வந்து நமக்கு இன்ட்ரீம் அக்ரிமெண்ட்டில் 18% அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் யூஎஸோடைய சுப்ரீம் கோர்ட், ஃபெடரல் கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்துருந்தது. கரெக்டாக மிஸ்டர் ட்ரம்ப்க்கு வந்து இந்த மாதிரி எமர்ஜென்சி பவர் யூஸ் பண்ணுறதுக்கு அதிகாரமே இல்லை, அவங்க போட்ட டேரிஃப் எதுவுமே செல்லாது அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு வந்து ட்ரேட் ஆக்ட் யூஸ் பண்ணி மிஸ்டர் ட்ரம்ப் வந்து 10% டேக்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு குழப்பமாக தான் ஆரம்பத்துலேருந்தே இருந்துகிட்ருக்கு. ஸோ ஆஸ் ஆஃப் நோ நம்ம காமர்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து வந்த காமெண்ட் இதுதான். ப்ரிஃபரன்ஷியல் மார்க்கெட் ஆக்சஸ் கிடைச்சா யூஎஸ்டியில் வந்து நம்ம சைன் பண்ணுவோம், ஃபர்தராக அது வந்து அக்ரி பண்ணிப்போம், ப்ரொசீட் பண்ணுவோம், இல்லைனா வி ஹாவ் டு திங்க் அபவுட் இட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இது மட்டும்தான் இந்த நியூஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு, கவர்மெண்ட் ஆக்சஸ் டியூட்டி ஆன் 40 பெட்ரோகெமிக்கல் ஐட்டம்ஸ். ஓகே. அகெயின் வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஒரு 40 கிரிட்டிக்கல் பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்க்கு கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து எக்ஸாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் இமீடியட்லி எஃபெக்டிவ் ஃப்ரம் April 1st. ஓகே. அண்ட் இட் வில் லாஸ்ட் until June 30, 2026. மேஜர் ஐட்டம்ஸ் என்னெல்லாம்? பாலிப்ரோபிலீன், பாலிஸ்டைரீன், பாலியால்ஸ், பாலிபியூட்டாடையின், ஸ்டைரீன் பியூட்டாடையின் அண்ட் அன்ஹைட்ரஸ் அமோனியா. ஓகே. ஸோ ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் இருக்கும். இது இப்படி பண்ணுறதுனால கவர்மெண்ட்டுக்கு லாஸ் தான். ஆப்வியஸ்லி 3 monthஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 1800 crore கிட்ட ரெவன்யூ லாஸ் ஆகும். பட் அல்டிமேட்லி தே ஹாவ் டு ப்ரொடெக்ட் த இண்டஸ்ட்ரீஸ், ரைட்? லோக்கல் இண்டஸ்ட்ரீஸையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது, அதையும் கவர்மெண்ட் வந்து பார்க்கணும். ஸோ அதனால் இந்த இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்காங்க. ஓகே. So that's all about this one, and that's all for today. Thank you so much for watching. See you tomorrow.